ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஸ்நாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சென்றிருக்கோம். இன்றைய தினம் 512வது நாமாவளியாக ஓம் பரஸ்மை ஜோதிஷே நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி திவ்ய ஒளி வடிவாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது மேலான ஒளி வடிவமாக இறைவன் இருக்கார். இறைவன் பஞ்சபூதமாக பிரகாசிக்கிறார். 8 குணங்களோடு இருக்கக்கூடியவர், அந்த குணங்களையும் கடந்தவராக இருக்கக்கூடியவர். இதெல்லாம் இறைவனுடைய இலக்கணங்கள், இதெல்லாம் பார்த்தோம். அதில் இந்த நாமாவளி திவ்ய ஒளி வடிவமாக பிரகாசம். ஒளி வடிவம்ன்றது நம்மளுடைய அறியாமையை போக்கக்கூடிய ஞான ஒளியாக, நம்ம பார்க்க கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த ஒளியாக எல்லாம் இருக்கார் இறைவன். அந்த ஒளியின் மூலமாகத்தான் நம்ம நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியுது. அப்போ இந்த வெளிச்சத்துக்கும் இறைவனுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? இப்போ சூரிய வெளிச்சமும் வெளிச்சம்தான். இந்த சூரிய வெளிச்சம் யாராக இருந்தாலும் எல்லாருக்காகவும் லோகக்ஷேமத்துக்காக பொதுவாக ஒளிரக்கூடியது. அதால் என்ன ஆகும்னா நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. சமயங்களில் அதிகமாக இருக்கும்போது கஷ்டங்கள் ஏற்படுது. ஆனால் இந்த ஒளி பிரகாசம் எப்படி இருக்கும்னா நன்மையையே செய்யும், மேலானதாக, பிறருக்காக எல்லாத்துக்கும் நன்மையை செய்யக்கூடிய பிரகாச ஜோதி வடிவமாகவே இறைவன் இருக்கார். அதனால்தான் இறைவனை வர்ணிக்கும் போது பிரம்மாமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணை ஓர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்வதற்காக. உலகம் அப்படின்றது ஞானிகளை குறிக்கும். அப்படி மேலான உயிர்களுக்காக இறைவன் அந்த திவ்ய ஒளி வடிவமாக, மேலான ஒளி வடிவமாக இருக்காராம். அதனால்தான் அடியார்களெல்லாம் இறைவனை பார்த்து வர்ணிக்கும் பொழுது மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே அப்படின்னு வர்ணிப்பான். அப்போ இறைவன் அப்பேற்பட்ட ஒரு ஜோதி பிழம்பாக இருக்காராம். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அறிவு ஒளியாக ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருப்பது இறைவன் தான். அதை உணரும் பொழுது அந்த ஜீவன் சிவனாயிடும். அந்த சிவத்தன்மையை ரசிக்க முடியும், சிவத்தன்மையை உணர முடியும். அப்போ இறைவனுடைய ரூபம் எப்படி இருக்குது அப்படின்னா திவ்ய ஒளி வடிவமாக இருக்கார் அப்படின்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக. பிற உயிர்களெல்லாம் உய்வு பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு திவ்ய ஒளி வடிவமாக இருக்கார் அப்படின்றத தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் பரஸ்மை ஜோதிஷே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.